ஃப்ரெண்ட்ஸ், வேலு சமையலை இன்றைக்கி சீனி கிழங்கு எப்படி வைப்போம்னு பார்ப்போம். 2 கிளாஸ் தண்ணியை கொதிக்க விடுவோம். கருப்பட்டி கிழங்குக்கு தந்தால் கருப்பட்டி போட்டுக்கிடணும். நல்லா கருப்பட்டி பாவு நல்லா கரைஞ்ச பிறகு நல்லா கரைஞ்சிருச்சு. கருப்பட்டி பாவு இந்த சைஸில் மஞ்சள் கிழங்கு எடுத்திருக்கேன். நல்லா ரவுண்டாக வெட்டி வாஷ் பண்ணி இந்த கருப்பட்டி பாவு தண்ணியிலே நம்ம வேக விடுவோம். நல்லா வெந்த பிறகு பார்ப்போம். நல்லா கருப்பட்டி பாவு சீனிக்கிழங்கு நல்லா வெந்துடுச்சு. இப்போ சீனிக்கிழங்கு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. கிழங்குக்கு தந்தால் நம்ம தண்ணியும் சேர்த்து கருப்பட்டியும் போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உடம்புக்கும் நமக்கு நல்லது. சீனிக்கிழங்கு இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.